துளாராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எடுத்தோம் அப்படின்னு நமக்கு ரணருணரோக ஸ்தானம் ரொம்ப வலிமையாகிறது. அது மாதிரி 12ஆம் இடமும் வலிமையாயிருது. அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சுபவரைய செலவுகள் நமக்கு உண்டாகும். மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். எந்த காரியத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலை நீங்க பெறுவீர்கள். கொடுத்த வாக்கினை உங்களால காப்பாற்ற முடியும். புதிய தொழில் வாய்ப்புகள், உத்தியோக வாய்ப்புகள், இது எல்லாமே நமக்கு கிடைக்க பெறுவீர்கள். சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட ஒரு திருப்தியான சூழல் என்பது நமக்கு நிலவும். நம்முடைய ஐடியாஸை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒரு சரியான நேரம் வந்தாச்சு. அது தொழில் சம்பந்தமா இருக்கலாம், வேலை சம்பந்தமா இருக்கலாம், வீடு மண்மனை சம்பந்தமா இருக்கலாம். நம்மளுடைய ஐடியாஸ் எக்ஸிக்யூட் ஆகும், வெற்றி அடையும். ரொம்ப சூப்பரா இருக்கு, அற்புதமா இருக்கு. அது மாதிரி இந்த நேரத்தை நம்ம இருக்கணும்னா பெண்களுக்கு மனசுல இருக்கக்கூடிய வீண் பயம் கவலை விலகும். மாணவர்களுக்கு கல்வியில ஒரு இருந்து வந்த தடங்கல்கள் எல்லாமே நமக்கு விலக போறோம். சோ வெளியூர் வெளிநாடு வாய்ப்புகள் இது எல்லாமே நமக்கு கைகூடி வரும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குழந்தைகளால் குடும்பத்தினரால் அனுகூலமான ஒரு தன்மை காணப்படும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீரடையும். தினசரி வாராகி தேவி வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை. விருச்சிக ராசி என்று தொட்டதெல்லாம் தொடரும். ஜனனகால சந்திரனுக்கு கோச்சார சந்திரன் ராசியில சம்பந்தம். 5ஆம் இடம் பலமா இருக்கு, 8ஆம் இடம் பலமா இருக்கு. 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகி நேரடி பாதையில நமக்கு இந்த காலகட்டத்துல பயணிக்க இருக்கிறார். சோ 11ஆம் இடம் நல்லா இருக்கு. சொல்வாக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். பொருளாதாரத்துல நல்ல ஒரு மேன்மை கீர்த்தி அது எல்லாமே நமக்கு உண்டாகும். புதிய மாற்றங்களுக்கான ஒரு நேரம் நமக்கு வந்தாச்சு. எந்த விஷயத்திலும் எடுக்கக்கூடிய ஸ்டெப் எல்லாமே உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை, நிச்சயமான முன்னேற்றத்தை கண்டிப்பான முறையில மாறி வழங்கும். அதுல எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம். பொதுவா இந்த நேரம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா பல வகையான நன்மைகள் நமக்கு நடக்க போறது. சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட இருக்கக்கூடிய தடங்கல்கள் விலகும். தொழில் உத்தியோகம், தொழில் ஸ்தானம் பாருங்க ரொம்ப பலமா இருக்குங்க. புதிய தொழில் புதிய உத்தியோகமா இந்த நேரத்துல முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பான முறையில நமக்கு வெற்றி நிச்சயமான முறையில வந்து சேரும். பெண்களுக்கு எடுத்துட்டோம் அப்படின்னா யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில இருந்து வந்த தடங்கல்கள் அனைத்தும் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு யோக பலன்கள் அதிர்ஷ்ட பலன்கள் உண்டாகும். அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடு மண் மனை வாய்ப்புகள் ஏற்படும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தினசரி முருகப்பெருமான் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 1, 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிவப்பு. தனுர் ராசி அன்பர்களுக்கு இந்த நேரம் நம்ம எடுத்துக்கிறோம். கேந்திரங்கள் ரொம்ப ரொம்ப பலமாயிருக்கு. 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆறார். 4ஆம் இடத்துல புதன் சுக்கிரன் ராகுவினுடைய ஒரு கூட்டணி, சந்திரனும் சேர போறார். ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நேரம் நமக்கு இந்த நேரத்துல கிடைக்க போகுது. பல வகையிலும் பல முன்னேற்றங்கள் நமக்கு ஏற்பட போறது. பாருங்க, தொழில் சார்ந்து உத்தியோகம் சார்ந்து இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு யோகமான பீரியட் நமக்கு வரும். எந்த விஷயத்திலும் இருக்கக்கூடிய தேக்க நிலையில நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். மனசுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பங்கள் அனைத்தும் விலகும். புதிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். வீடு மண் மனை சார்ந்த யோகங்கள் உண்டாகும். ஒரு நல்ல அங்கீகாரம் இந்த நேரத்துல நமக்கு கிடைக்க போகுதுங்க. பெண்களுக்கு எடுத்தோம்னா தொழில் உத்தியோகத்துல ஒரு நல்ல ஏற்றங்கள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வி சம்பந்தமா நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு நேரம் கணிந்திருக்கிறது. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் உத்தியோக வாய்ப்புகள் கிடைக்கும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபம் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவரைய செலவுகள் ஏற்படும். தினசரி முன்னோர்கள் வழிபாடு செய்து வருவது உங்களுக்கு சிறந்த பரிகாரம். உங்களுடைய அதிர்ஷ்டமான எண்கள் 3, 6, 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள்.